ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கோஸு குழம்பு செய்கிறேன். சில பேருக்கு வந்து கோஸு குழம்பே கோஸே பிடிக்காது. கோஸ் பொரியல் செஞ்சால் அந்த கோஸு வாசனை வரும். அதெல்லாம் இப்போ நான் சாம்பார் செய்ய போகிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நம்ம வந்து பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு போட்டுடணும். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போடணும். கோஸு குழம்புன்றதில் பருப்புனாலே நார்மலாகவே நம்ம வந்து பெருங்காயம் தூள் ஒரு சிட்டிக்கு யூஸ் பண்ணணும். போட்டுட்டு ஒரு 3 விசில் பருப்பு நல்லா வேக வச்சுட்டு கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி சீரகம், நம்ம கோஸு போட்டு வேக அடிக்கும் போது அதிலே மிளகா பொடியெல்லாம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம தனியாக மிளகா பொடி போடணுன்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து எண்ணெயில் போட்டு வதக்குறீங்கன்னா அப்போ போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம எடுத்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொச்சி வந்துடுச்சு குழம்பு. கொத்தமல்லியும் நம்ம போட்டுங்க. இப்போ நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.